வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு கணிதமில் 7 அளவுகளில் எடுத்துக்காட்டு 2.2 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.2ல் 35 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஆரம் அப்படின்னாவே ஸ்மால் ஆர் அப்படின்னு தெரியுங்களா. ஆரோட வேல்யூவில் 35 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒரு வட்ட வடிவிலான ஜிம்னாஸ்டிக் வளையமானது. ஜிம்னாஸ்டிக் வளையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலராக இருக்கும். அதை கூட இடுப்பில் வச்சு சுற்றுவாங்க இல்லைங்களா. அந்த வளையம் இருக்குது. 5 சம அளவுள்ள விற்களாக பிரிக்கப்பட்டு ஸோ என்ன பண்ணுறாங்க, இதுதான் அந்த ஜிம்னாஸ்டிக் வளையம். இந்த வரைஞ்சிருக்க இல்லைங்களா ரவுண்டை, இதுதான் இந்த ஜிம்னாஸ்டிக் வளையம் அப்படின்னா 5 பகுதியை பிரிச்சுட்டாங்க. ஸோ பாருங்கள், நான் கோடு போட்டிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி 5 பகுதியை பிரிச்சுட்டாங்க. வெவ்வேறு நிறங்களில் வண்ணமிடப்பட்டுள்ளது. இது ரோஸ் கலர், இது ரெட் கலர், இது எல்லோ கலர், இது ஆரஞ்சு கலர், இது ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லி கலராக என்ன பண்ணிட்டாங்க, வண்ணம் விட்டுக்கிட்டாங்க. ஒவ்வொரு வட்டவெளியின் நீளத்தை காண்க. வட்டவெளியின் நீளம் அப்படின்னா இதுதான், ஓகேங்களா. இந்த நீளம் இருக்குது இல்லைங்களா, இதுதான் என்னது வட்டவெளி நீளம். ஸோ எத்தனை வட்டவெளி இருக்குது, 1 2 3 4, இதோட 5 வட்டவெளி இருக்குங்களா. இதோட நீளத்தை தான் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. அப்போது ஆரோட மதிப்பு எவ்வளோன்னு தெரியும், 35 சென்டிமீட்டர் அப்படின்னு தெரியும். அடுத்து எத்தனை பகுதியை பிரிச்சுட்டாங்க, 5. அப்போ அது n = 5 அப்படின்னு எடுத்துப்போங்களா. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும், வட்டவெளியின் நீளம். ஸோ என்ன ஃபார்முலா, வட்டவெளியின் நீளம். வட்டவெளியின் நீளம் ஈக்குவல் டு ஸ்மால் எல் தானே எடுத்துப்போம், θ டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு 2πr அலகுகள் அப்படின்னு கிடைக்கும். ஆனால் இங்கே நமக்கு என்ன இல்லை, கோணம் கொடுக்கல. கொஷின் என்ன பண்ணல, கோணம் கொடுக்கல. அப்போ தீட்டாவோட மதிப்பு தெரியாது. ஆனால் எதோட மதிப்பு தெரியும், என்னோட மதிப்பு தெரியும். அப்போ θ/360 அப்படிங்கிறத 1/n எடுத்துக்கலாங்களா. அப்போ ஃபார்முலா எப்படி மாறிடும், ஸோ θ/360 அப்படிங்கிறத 1/n எடுத்துப்போம். ஏன்னா என்னோட மதிப்பு நமக்கு தெரியும் அப்படிங்கிறனால 1/n × 2πr அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். அப்போது ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு L = அப்போது 1/, என்னோட மதிப்பு என்ன 5 இன்ட்டு 2 இன்ட்டு பையோட மதிப்பு என்ன பண்ணல அப்படின்னா நம்ம கொஷினில் 22/7 யூஸ் பண்ணுறதா இல்லை 3.14 யூஸ் பண்ணுறதான்னு கொடுக்கல. அப்போ பை அப்படியே வச்சுக்கிறோம். ஆரோட மதிப்பு என்ன 35 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதெல்லாம் போட்டுக்கிறோம். என்ன இருக்குது, நமக்கு சென்டிமீட்டரில் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஆரம் சென்டிமீட்டர் தானே கொடுத்துருக்காங்க, அப்போ சென்டிமீட்டர் எழுதிக்கிறோம். இப்போ ஏதாவது ஒரே வாய்ப்பாட்டில் வருமா, மேலே கிளியும் அப்படின்னு பார்ப்பாங்களா. ஸோ 5 வாய்ப்பாட்டில் ஒரு தடவை 5, இது எத்தனை தடவை 35, 7 தடவைங்களா. அப்போ மீதி என்ன இருக்குது, 2 × 7 × π சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்குது. அப்போ இதை பெருக்கலாங்களா, 2 × 7 என்ன கிடைக்கும் 14. அப்போ 14 π சென்டிமீட்டர். அப்போது என்ன கேட்டிருக்காங்க, வட்டவில்லின் நீளம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ வட்டவில் ஒரு வட்டவில்லோட நீளமும் எவ்வளோ, L = 14 π சென்டிமீட்டர். ஒருவேளை பையோட மதிப்பு இங்கே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுக்கு மேலே அதை போட்டு சால்வ் பண்ணுவோம். இதுதான் இதோட ஆன்சர். இந்த சம்மில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.